ஹலோ மை டியர் டிராமா லவர்ஸ், வெல்கம் பேக் டு எம் டிராமா கிளிம்ஸ். இன்னைக்கு நம்ம ஒரு வித்தியாசமான லவ் ஸ்டோரி தாங்க பார்க்க போறோம். நார்மலா நம்ம மனசு விட்டு மனசு பேசி லவ் பண்ணி பார்த்திருப்போம். ஆனா இங்க பிரெயின் விட்டு பிரெயின் பேசி லவ் பண்ணிக்குவாங்க. என்ன கேட்கவே வித்தியாசமா இருக்குல்ல? சோ அப்படி இந்த கதையில என்னதான் வித்தியாசமா இருக்குன்னு சொல்லி ஃபுல் கதை கேட்டு தெரிஞ்சுக்குவோம். இப்போ ஸ்டார்டிங் எடுத்த உடனே நம்ம கதையோட ஹீரோ ஹீரோயினை தான் காட்டுவாங்க. ரெண்டு பேருமே அவங்களோட ஆபீஸ் வேலையை தனித்தனியா வீட்டுல வச்சு பாத்துக்கிட்டு இருப்பாங்களா. அப்ப ரெண்டு பேருக்கும் தூக்கம் வர மாதிரி இருக்கும். அந்நேரம் தூக்கம் வரக்கூடாதுன்னு சொல்லி நம்ம ஹீரோ அவனோட கண்ணத்துல அறைய இது நம்ம ஹீரோயினுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். அவளுக்கு இப்ப அப்படி கண்ணம் செவந்து போயிரும். என்னடா இது வித்தியாசமா இருக்கே அப்படின்னு பாத்துக்கிட்டு இருக்கிறதுக்குள்ள நம்ம ஹீரோயின் இப்ப வேவேமா ஆபீஸ் கிளம்பி போவாளா. அப்ப அவ கூட டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஃப்ரெண்டு, உன்னை பார்த்தா ஆளே சரியில்லாத மாதிரி இருக்கே, என்ன குடிச்சிட்டு வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு தான் கேப்பா. அடுத்த சிக்னல்லே பார்த்தா நம்ம ஹீரோயின் போலீஸ் கிட்ட மாட்டிக்குவா. ஆனா அங்க ஆல்கஹால் டிடெக்டரை வச்சு செக் பண்ணி பார்த்தா நம்ம ஹீரோயின் குடிச்ச மாதிரியே எந்த ஒரு எவிடன்ஸும் இருக்காது. ஆனா அவ ஃபுல் போதையில இருப்பா. என்னடா வித்தியாசமா இருக்கே அப்படின்னு சொல்லி பார்த்தா நம்ம ஹீரோ அவனோட வீட்டுல வச்சு குடிச்சுக்கிட்டு இருப்பான். அது இப்ப நம்ம ஹீரோயினுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். சோ இந்த இடத்துல தான் நம்மளுக்கு ஒரு விஷயம் நல்லா புரிய வரும். நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் ஏதோ ஒரு மேஜிக்கல் பவர்னால கனெக்ட் ஆயிருக்காங்க அப்படின்ட்டு. இந்த விஷயம் நம்ம ஹீரோயினுக்கும் தெரியும் போல. அவ இப்ப அப்படியே என் வாழ்க்கை எல்லாம் நல்லா தான் இருந்துச்சு, ஆனா ஒரு வாரத்துக்கு முன்னாடி எனக்கு நடந்த ஒரு ஆக்சிடென்ட்னால முன்ன பின்ன யாருன்னே தெரியாத ஒரு பையனோட நான் கனெக்ட் ஆயிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவ புலம்பிக்கிட்டு இருப்பா. அப்பதான் நம்மளுக்கு உண்மையிலேயே ஒரு வாரத்துக்கு முன்னாடி என்ன ஆச்சு அப்படிங்கிற விஷயத்த காட்டுவாங்க. நம்ம ஹீரோயின் ஒரு ஆர்கிடெக்ட் போல. அவ வழக்கம் போல காலையில எந்திரிச்சு பிரிஸ்கா ஆபீஸ் கிளம்பி போயிருவா. அங்க எல்லாரும் வரதுக்கு முன்னாடியே இவளோட டிசைன் எல்லாத்தையும் சூப்பரா ரெடி பண்ணி வச்சிருப்பா. ஓகே, அடுத்து பாஸ் கெடுத்து இந்த டிசைனை காமிச்சு அவர்கிட்ட நல்ல பேர் வாங்கிடணும் அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு இருப்பா. கரெக்டா அந்த பாஸும் வந்துருவாரு. நம்ம ஹீரோயின் அப்படியே இந்த டிசைனை போய் நீட்னா அத அந்த பாஸ் பெருசாவே கண்டுக்காம, எனக்கு டயர்டா இருக்கு போய் காஃபி கொண்டு வா அப்படின்ட்டு நம்ம ஹீரோயினை காஃபி போட அனுப்பிச்சிருவான். ஆனா நம்ம ஹீரோயின் அதையும் பெருசா எடுத்துக்காம அவனுக்கு காஃபி போட்டு கொண்டு வந்துகிட்டு இருந்தா பாதிலேயே இவ கம்பெனில வேலை பார்க்கிற ஃபேங்குன்னு சொல்லி ஒரு பொண்ணு அந்த காஃபிய நம்ம ஹீரோயின் கையில இருந்து புடுங்கிட்டு அவ போய் இப்ப பாஸ் கிட்ட கொடுத்துருவா. சோ இந்த சீன்லயே நல்லா தெரியுது அந்த ஃபேங்குக்கு நம்ம ஹீரோயினை சுத்தமா பிடிக்கல. எப்படியான்ட்டு நம்ம ஹீரோயினை விட நல்ல பேர் வாங்கிடணும்னு அவன் நினைச்சுக்கிட்டு இருக்கா. ஆனா நம்ம ஹீரோயின் இந்த கம்பெனி பாலிடிக்ஸ பத்தி எல்லாம் பெருசா எடுத்துக்கவே மாட்டா. அவளுக்கு அவ வேலைய மனசார செய்யணும், அது மட்டும்தான் அவளோட எண்ணமே. ஆனா நம்ம ஹீரோயினுக்கு என்னதான் இந்த ஆபீஸ்ல நிறைய டென்ஷன் தர விஷயங்கள் இருந்தாலும் நம்ம ஹீரோயினுக்கு ஹாப்பினஸ் கொடுக்கிற விஷயமே அவளோட சீனியர் ஒர்க்கர் ஷென்னுங்கிற ஒரு பையன் தான். அவன் நம்ம ஹீரோயினுக்கு மட்டும் ஃபேவரட் பர்சன் கிடையாது, அந்த ஆபீஸ்ல இருக்கிற எல்லா பொண்ணுங்களுக்கும் ரொம்ப ஃபேவரட்டான ஆள் போல. இதுவே இன்னொரு பக்கம் நம்ம கதையோட ஹீரோவை தான் காட்டுவாங்க. அவனுக்கு ஒரு பெரிய பியானிஸ்ட் ஆகணும்னு தான் ஆசை. பட் அதுக்கான சான்ஸ் இப்ப கிடைக்காதனால பார்ட் டைமா பியானோவெல்லாம் சர்வீஸ் பண்ற வேலை பார்த்துக்கிட்டு இருப்பான். அதுக்கடுத்து இப்ப திரும்பவும் நம்ம ஹீரோயினை தான் காட்டுவாங்க. அவளோட டிசைன் எடுத்துட்டு இப்ப ஒரு கிளைண்ட்டை போய் மீட் பண்ண போவாளா. அந்த கிளைண்ட் இவளோட டிசைனை பார்த்துட்டு நம்ம ஹீரோயினை திட்ட ஆரம்பிச்சிருவான். நான் உன்கிட்ட எப்படி ஒரு டிசைன் கேட்டிருந்தேன், நீ எப்படிப்பட்ட ஒரு டிசைனை கொண்டு வந்திருக்க அப்படிங்கிற மாதிரி காய்ச்சி மூச்சுன்னு கத்துவான். நம்ம ஹீரோயின் எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுவா. சார், நீங்க சொன்ன மாதிரி செஞ்சா அவுட்லுக் ஒன்னும் நல்லா இருக்காது, அதுக்கு பதிலா இந்த மாதிரி ஆல்ட்ரேட் பண்ணி கேட்டினா செமையா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவ சொல்லுவா. ஆனா அந்த கிளைண்ட் எதையுமே காதல வாங்கிக்காம, இது என்னோட பில்டிங், இதுல எங்க எதை வச்சா நல்லா இருக்கும்னு எனக்கு தான் தெரியும், அதனால நான் சொன்ன மாதிரி டிசைன் ரெடி பண்ணு, அதே மாதிரி இனிமேல் உங்க கம்பெனில இருந்து நீ வர வேண்டாம், வேற ஏதான்ட்டு மேல் இன்ஜினியரை அனுப்பிச்சு விடுங்க அப்படிங்கிற மாதிரி அந்த கிளைண்ட் ரொம்ப ஹார்ஷா திட்டுவான். அதனால இப்ப அந்த கிளைண்டோட பில்டிங் சைட்டுக்கு போறப்ப நம்ம ஹீரோயினோட அந்த ஷென்னும் சேர்ந்து வந்துருவானா. நம்ம ஹீரோயின் அந்த கிளைண்ட் திட்டினால லைட்டா மன வருத்தத்துல தான் இருப்பா. ஆனா அந்த ஷென் ரொம்ப நல்லவன் போல. அவன் அப்படியே நம்ம ஹீரோயினுக்கு ஆறுதல் சொல்லுவான். நீ இப்பதானே இந்த ஃபீல்டுக்குள்ள வந்திருக்க, எல்லா கிளைண்ட்டும் ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க, அதனால அவங்க பேசினதெல்லாம் நீ மனசுல வச்சுக்காத அப்படிங்கிற மாதிரி அவன் நம்ம ஹீரோயினுக்கு ஆறுதலா பேசுவான். ஏற்கனவே நம்ம ஹீரோயினுக்கு இவனை லைட்டா பிடிக்கும், இவன் இப்படிலாம் வேற பேச ஆரம்பிக்கிறானா, அதனால நம்ம ஹீரோனுக்கு இன்னும் அவனை பிடிக்க ஆரம்பிச்சிரும். அதனால அவன் மனசுல இப்ப தைரியத்தை வர வச்சுட்டு இந்த ஷென் கிட்ட போய் ப்ரப்போஸ் பண்ணிடலான்னு சொல்லி கையோட ஒரு கிஃப்ட் வேற எடுத்துட்டு வந்திருப்பா. ஆனா இத குடுக்கலான்னு சொல்லி பாக்குறதுக்குள்ள அந்த இடத்துக்கு இவங்க கூட வேலை பாக்குற அந்த ஃபேங்குங்கிற பொண்ணு வந்துருவா. அவ அந்த ஷென் கிட்ட ரொம்ப க்ளோஸா நின்று பேசிக்கிட்டு இருப்பா. இத பார்த்தோன்னே நம்ம ஹீரோயின், சரி இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஏதோ ஒரு லவ் ட்ராக் இருக்கு போல, அதனால நம்ம காதல் சொல்றதுக்கு முன்னாடியே மொத்தமா முடிஞ்சு போச்சு அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவா. இதுவே இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவை தான் காட்டுவாங்க. அவனுக்கு இப்போ ஒரு ஃபோன் கால் வரும். என்னன்னா கடைசியா ஏதோ ஒரு இன்டர்வியூ ஒன்று அட்டன் பண்ணிருப்பான் போல. பட் ஆனா அந்த கம்பெனில இருந்து நம்ம ஹீரோவை செலக்ட் பண்ணிருக்க மாட்டாங்க. இதனால சோகமான நம்ம ஹீரோ இப்ப பக்கத்துல இருக்கிற ஒரு போட்டோவை தான் பாப்பான். அதுல நம்ம ஹீரோவும் அவனோட பெஸ்ட் ஃப்ரெண்டும் இருக்கிற மாதிரி இருக்கும். இதை நம்ம ஹீரோ அப்படியே ஒரு மாதிரி சோகமா பார்த்துட்டு குட்டியா ஒரு பிளாஷ்பேக் ஒன்று யோசித்து பார்ப்பான். என்னன்னா நம்ம ஹீரோ ஒரு பியானிஸ்ட் ஆகணுங்கிறதுக்காக ஜெர்மனுக்கு வாய்ப்பு தேடி வந்திருப்பான். ஆனா வந்த இடத்துல எங்க தங்கணும்னு தெரியாது அவனுக்கு. அவனோட ஃப்ரெண்டு தான் அவனோட வீட்டுல தங்க இடம் கொடுத்து சப்போர்ட்டிவாவும் இருந்திருப்பான். ஆனா
அன்பார்ச்சுனேட்டா ஒரு ஆக்சிடென்ட்ல அந்த ஃப்ரெண்ட் இப்போ கோமாக்கு போய் ஹாஸ்பிட்டல்ல தான் இருப்பான். இப்போ இதெல்லாம் நினைச்சு பார்த்துக்கிட்டே நம்ம ஹீரோ ரொம்ப ஃபீல் பண்ணுவான். ஆனா அப்ப திடீர்னு அவனுக்கு பயங்கரமா தலைவலிக்கிற மாதிரி இருக்கும். என்னடான்னு பார்த்தா இப்ப அப்படியே நம்ம ஹீரோயின் இருக்கிற அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டை தான் காட்டுவாங்க. அங்க அவ தன்னோட காதல் முடிஞ்சு போச்சு அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு நடந்து வரப்ப தெரியாம ஒரு பைப்பு மேல கால் வச்சு ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துருவா. கீழே விழுந்த ஃபோர்ஸ்ல அவன் மண்டையிலே அடிபட்டுரும் போல. ஆனா இந்த விஷயம் இங்க பல மைல் தூரம் தள்ளி இருக்கிற நம்ம ஹீரோவையும் சேர்த்து அஃபெக்ட் பண்ணும். ஆக்சுவலி இப்படி நம்ம ஹீரோனுக்கு ஏற்பட்ட ஒரு ஆக்சிடென்ட்னால தான் மேஜிக்கலா இவங்க ரெண்டு பேரோட பிரெயின் வேவ்ஸும் கனெக்ட் ஆக ஆரம்பிச்சிருக்கும். ஆனா இந்த விஷயத்த பத்தி தெரியாத இவங்க ரெண்டு பேரும் நார்மலா அவங்க லைஃப வாழ்ந்துகிட்டு இருக்கப்ப இவங்கள சுத்தி வித்தியாசமா ஏதோ நடக்குது அப்படிங்கறத ஃபீல் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ஹீரோயினை தான் காட்டுவாங்க. அவ இப்ப தலையில கட்டு போட்டுட்டு வீட்டுல ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருப்பாளா. அப்ப யாரோ பக்கத்துல உட்காந்து பியானோ வாசிக்கிற மாதிரி இவளுக்கு சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும். இதனால கடுப்பாய் போன நம்ம ஹீரோயின், ஏ யாரியா இது, கொஞ்ச நேரம் அந்த பியானோவை வாசிக்கிறது நிப்பாட்டுறீங்களா அப்படிங்கிற மாதிரி இவ கத்துவா. ஆனா அவ இங்க சைனால கத்துனது ஜெர்மன்ல இருக்கிற நம்ம ஹீரோவுக்கு கேக்கும். அதனால அவ ஒரு மாதிரி பயந்தாப்லயே, யார் இப்ப பேசுனது, என்ன சுத்தி எதுவும் பேய்க்கே இருக்கா அப்படிங்கிற மாதிரி அவன் பேச இந்த விஷயம் சைனால இருக்கிற நம்ம ஹீரோனுக்கு கேக்கும். அவ ஒரு மாதிரி குழம்பி போயிருவா. ஐயோ யாரோ பேசுற மாதிரி சத்தம்லாம் கேக்குதே, ஒருவேளை மண்டையில அடிபட்டனால மூளையில எதுவும் கோளாறு ஏற்பட்டுருச்சோ அப்படிங்கிற மாதிரி அவ யோசித்துக்கிட்டு இருப்பா. ஆனா இப்படி ரெண்டு பேரும் மாறி மாறி குழப்பத்துல இருக்கிறப்ப நம்ம ஹீரோ தெரியாதரமா ஒரு சுத்தியெல்லாம் கால்ல போட்டுருவான். இதனால அவனுக்கு மட்டும் கால் வலிக்காது, நம்ம ஹீரோயினுக்கும் சேர்ந்து கால் வலிக்க ஆரம்பிச்சிரும். சோ இப்ப தன்னை சுத்தி ஏதோ தப்பா நடக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்ட நம்ம ஹீரோயின் ஸ்ட்ரைட்டா போய் ஒரு சைக்காட்ரிஸ்ட தான் பாப்பா. ஆனா அவரு நடந்தது எல்லாத்தையும் கேள்விப்பட்டோன்னையும், உங்க மூளையில எல்லாம் ஒரு கோளாறும் இல்ல, ஆக்சுவலி உங்க பிரெயினோட வேவ்ஸ் வேற ஒரு ஆளோட பிரெயின் வேவ்ஸோட கனெக்ட் ஆயிருக்கு அப்படின்ட்டு புதுசா ஒரு விஷயத்த சொல்லுவான். நம்ம ஹீரோனுக்கு ஒன்னும் புரியாது, இந்த டாக்டர் என்ன வித்தியாசமா ஏதோ சொல்றாரு அப்படின்ட்டு. அப்புறம் தான் அந்த டாக்டர் தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு. ஆக்சுவலி நீயும் அந்த பையனும் போனும் டிவியும் மாதிரி. இப்ப போன்ல நம்ம ஸ்கிரீன் மிரரிங் கொடுத்தோம்னா உன் போன்ல நீ என்னென்னலாம் பண்றியோ அது அப்படியே டிவிலையும் தெரியும்ல, அதே மாதிரிதான் இப்போ உங்க ரெண்டு பேருக்கும் இங்க நீ என்னென்னலாம் பண்றியோ அது அந்த பையனுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும், அதே மாதிரி அவன் என்னென்னலாம் பண்றானோ அது உனக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். சொல்ல போனா நீங்க ரெண்டு பேரும் வேற வேற தனிப்பட்ட உடம்புல இருந்தாலும் உங்களுக்கு ஒரே பிரெயின் மாதிரி தான் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவான். இதை கேட்கறப்ப நம்ம ஹீரோனுக்கு ரொம்ப கன்ஃபியூசிங்காவும் இருக்கும், ஒரு மாதிரி பயமாவும் இருக்கும். ஆனா இப்ப இந்த டாக்டர் இதெல்லாம் சொன்னது மட்டும் இல்லாம உங்களோட ஹார்ட் ரேட் 100க்கு கீழே இருக்கிற வரைக்கும் கொஞ்சம் ப்ராப்ளம் தான், அவருக்கு என்னென்னலாம் அடி விழுகுதோ அது உங்களுக்கும் ஃபீல் ஆகும். ஓ அப்பனா ஹார்ட் பீட் 100 தாண்டிடுச்சுன்னா எந்த பிரச்சனையும் இல்லையா அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் ரொம்ப ஆர்வமா கேட்பா. சேச்சே அதுதான் இல்ல, உங்களோட ஹார்ட் பீட் 100 மட்டும் தாண்டிருச்சுன்னா ஒருத்தவங்களோட பாடிய இன்னொருத்தவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியும். அதாவது அவர் நடந்தா நீங்களும் நடக்க ஆரம்பிப்பீங்க, நீங்க குதிச்சா அவரும் குதிப்பாரு அப்படிங்கிற மாதிரி இன்னொரு பெரிய குண்டா தூக்கி அந்த டாக்டர் போட்டுருவாரு. இதெல்லாம் கேட்க கேட்க நம்ம ஹீரோனுக்கு அப்படியே தலையே சுத்திரும். இந்த விஷயத்துல இருந்து தப்பிக்கிறதுக்கு வேற வழியே இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்பா. அதுக்கு அந்த டாக்டர், இருக்கு, ஒரே ஒரு வழி இருக்கு, இதெல்லாம் ஆரம்பிச்சதுக்கு காரணம் உங்களோட தலையில அடிபட்டதுதான். அதே மாதிரி திரும்பி ஒரு ஆக்சிடென்ட் உங்களுக்கோ இல்ல அவருக்கோ நடந்துச்சுன்னா வேணா இப்ப கனெக்டா இருக்கிற உங்களோட பிரெயின் வேவ்ஸ் டிஸ்கனெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த டாக்டர் சொல்லிடுவாரு. இப்போ இதெல்லாம் கேட்ட நம்ம ஹீரோயின் அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கப்ப இப்ப திடீர்னு நம்ம ஹீரோட வாய்ஸ் கேட்கும். என்னன்னு பார்த்தா இவ்வளவு நேரம் அந்த டாக்டரும் நம்ம ஹீரோயினும் பேசினது நம்ம ஹீரோக்கும் கேட்டிருக்கும் போல. ஏன்னா பிரெயின் வேவ்ஸ் கனெக்ட் ஆயிருக்குனாவே ஆட்டோமேட்டிக்கா எல்லா சென்ஸுமே தானே கனெக்ட் ஆயிருக்கும். அதனால நம்ம ஹீரோனுக்கு கேட்கிற எல்லா விஷயமும் நம்ம ஹீரோவுக்கும் கேட்டிருக்கும். ஆனா இப்ப அந்த டாக்டர் பேசினது எல்லாத்தையும் கேட்ட நம்ம ஹீரோ, அந்த டாக்டர் சொல்றத நீ நம்பி திரும்பி உன்னோட தலையை எங்கேயான்னு போய் இடிச்சுக்கணும்னாலும் இடிச்சுக்கோ, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, ஆனா என்ன மட்டும் என் தலையை எங்கேயும் இடிக்க சொல்லிடாத அப்படிங்கிற மாதிரி அவன் சிம்பிளா சொல்லிட்டு அந்த விஷயத்துல இருந்து ஒதுங்கிக்குவான். ஆனா இந்த சீன்ல இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறது தான் செம காமெடியா இருக்கும். போன் யூஸ் பண்ணி கால் பண்ணிக்க மாட்டாங்க, வீடியோ சாட் பண்ணிக்க மாட்டாங்க, இது எதுவுமே பண்ணாம வெறும் பிரெயினை மட்டும் வச்சுமே ரெண்டு பேரும் வேற வேற இடத்துல இருந்து பேசிக்குவாங்க. சோ இப்போதைக்கு இது சரி பண்ண முடியாதுன்ட்டு ரெண்டு பேருக்குமே தெரிஞ்சிரும். அதனால இப்போதைக்கு இந்த பிரெயின் கனெக்டடாவே இருக்கட்டும், வாழ்க்கை போற போக்குல என்ன நடக்குதுன்னு பாத்துக்கலாம் அப்படின்ட்டு ஒரு முடிவுக்கு வந்துருவாங்க. ஆனா அடுத்த நாளே இப்ப நம்ம ஹீரோயினோட ஆபீஸ்ல தான் காட்டுவாங்க. அங்க அவ மட்டும் வித்தியாசமா அப்படியே ஸ்வெட்டர்லாம் போட்டு உட்கார்ந்துருப்பா. என்னன்னா நம்ம ஹீரோ இப்ப ஜெர்மன்ல தானே இருக்கான், அங்க இப்ப குளிர்காலம் போல, அதனால அங்க குளிர்ல நம்ம ஹீரோ நடந்து போறது இங்க சைனால இருக்கிற நம்ம ஹீரோனுக்கு ரிஃப்ளெக்ட் ஆக ஆரம்பிச்சிரும். ஆனா இப்படி சம்பந்தமே இல்லாம ஸ்வெட்டர் போட்டு உட்கார்ந்துருந்தா பாக்குற எல்லாரும் என்ன நினைப்பாங்க, நம்ம ஹீரோனுக்கு மண்டையில
மேல ஏதோ கோளாறு இருந்தான்னு நினைப்பாங்க. ஆனா இப்ப இதெல்லாம் பத்தாதுன்ட்டு அடுத்து நம்ம ஹீரோயின் ஒரு மீட்டிங்ல அப்படியே பிரசன்டேஷன் பண்ணிக்கிட்டு இருப்பா. அப்ப சம்பந்தமே இல்லாம திடீர்னு அவ உடம்ப போட்டு சொரிஞ்சுக்கிறது, தலைய போட்டு சொரிஞ்சுக்கிறது, இந்த மாதிரிலாம் பண்ண ஆரம்பிப்பா. என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோ குளிர் தாங்க முடியாம நல்ல ஒரு சுடுதண்ணில குளிச்சுக்கிட்டு இருப்பான் போல. இதனால அவனோட ஹார்ட் பீட் அப்படியே 100 தாண்ட ஆட்டோமேட்டிக்கா இவளோட பாடி கண்ட்ரோல் நம்ம ஹீரோக்கு போயிரும். அதனால நம்ம ஹீரோ எப்படி எப்படிலாம் குளிக்கிறானோ அதே மாதிரி இங்க மீட்டிங் ரூம்ல வச்சுக்கிட்டு நம்ம ஹீரோயினும் பண்ணிக்கிட்டு இருப்பா. நம்ம ஹீரோயின் ஹீரோவை வார்ன் பண்ண ட்ரை பண்ணுவா. டேய், நான் மீட்டிங் ரூம்ல இருக்கிறேன்டா, தயவு செஞ்சு லூசுத்தனமா எதுவும் பண்ணாதடா அப்படின்ட்டு. ஆனா இனி அவ சொல்லி என்ன பிரயோஜனம்? அதான் இவ இப்படி வியடா பண்றத அந்த மீட்டிங் ரூம்ல இருக்கிற எல்லாரும் பாத்துருவாங்கல்ல. அதுக்கடுத்து இப்ப ஆபீஸ்ல ஒரே அசிங்கமா போயிருச்சுன்ட்டு நம்ம ஹீரோயின் தனியா வந்து நம்ம ஹீரோ திட்டிக்கிட்டு இருப்பா. இந்த மாதிரி பிரெயின் வேவ்ஸ் இன்டர் கனெக்ட் இருக்கிறது எனக்கு ரொம்ப பிரச்சனையை தருது. நம்ம இதுக்கு எப்படியாண்டு ஒரு சொல்யூஷனை கண்டுபிடிச்சே ஆகணும். நீ இப்ப எங்க இருக்கன்னு சொல்லு, நான் ஸ்ட்ரைட்டா வந்து உன்னை பாக்குறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் நம்ம ஹீரோட அட்ரஸை கேட்டு வாங்கிக்குவா. ஆனா அப்புறம் தான் அவளுக்கு ஒரு விஷயமே தெரிய வரும், நம்ம ஹீரோ ஜெர்மன்ல இருக்கான் அப்படின்ட்டு. இது தெரிஞ்சோன்னு நம்ம ஹீரோயின் இன்னும் கடுப்பாயிருவா. ஐயோ, இவன் ஒரே ஊர்ல இருந்தாவே பிரச்சனை தாங்காது, இதுல பலாயிரம் மைல் தள்ளி வேற இருக்கானா, இனி இப்படிப்பட்ட ஒரு சிச்சுவேஷன்ல என்னோட வாழ்க்கையை நான் எப்படிதான் வாழ்றது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் புலம்பிக்கிட்டு இருப்பா. பட் இருந்தாலும் இன்னைக்கு ஆபீஸ்ல எல்லாரும் முன்னாடியும் இவன் நம்ம ஹீரோவால அசிங்கப்பட்டுட்டால, அதுக்கு பழி வாங்குற விதமா இப்ப அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட்டுக்கு அவ போவா. அங்க போனா இவன் முதுகுல ஃபுல்லா ஊசியா குத்தி இறக்கி வச்சிருப்பாங்க. இது அப்படியே ஜெர்மன்ல தூங்கிக்கிட்டு இருக்கிற நம்ம ஹீரோக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். அவன் அப்படியே ஐயோ அவ என்ன பண்ணி தொலைறான்னு தெரியலையே, என் முதுகெல்லாம் வலிக்குதே அப்படிங்கிற மாதிரி கத்திக்கிட்டு இருப்பான். ஆனா இதை கேட்க நம்ம ஹீரோனுக்கு சந்தோஷமா இருக்கும். அவ அப்படியே இன்னும் நல்ல ஊசிய உள்ள ஆழமா இறக்குங்க அப்படிங்கிற மாதிரி அங்க இருக்கவங்க கிட்ட சொல்லிக்கிட்டு இருப்பா. ஆனா நம்ம ஹீரோயின் இதோட மட்டும் நிப்பாட்டவே மாட்டா. இப்போ நம்ம ஹீரோனுக்கு இங்க மதியானம்னா அங்க ஹீரோக்கு நைட் நேரம் போல. அதனாலேயே வீம்புக்குன்னே மதியான நேரம் நல்ல ஹை ஸ்பீட்ல அப்படியே பாட்டை வச்சு செமையா வைப் ஆகிக்கிட்டு இருப்பா. இது வந்து இங்க நைட் நேரத்துல நம்ம ஹீரோவை தூங்க விடாம டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருக்கும். ஆனா இவ இப்படி பண்ணா நம்ம ஹீரோ சும்மா இருப்பானா? அவன் உடனே இப்ப காரசாரமா நல்ல சாப்பாடு சாப்பிட ஆரம்பிப்பான். ஆனா இவன் காரசாரமா சாப்பிட அங்க நம்ம ஹீரோயினோட மூக்குல இருந்து ரத்தம் வர ஆரம்பிச்சிரும். என்னன்னா நம்ம ஹீரோயினுக்கு ஸ்பைசியான ஃபுட்னாவே அலர்ஜி போல. இது தெரிஞ்சுனே நம்ம ஹீரோ இன்னும் வீம்புக்குனே 4-5 மிளகாவை சேர்த்து சாப்பிடுவான். நம்ம ஹீரோயின் கெஞ்சுவா, டே போதுண்டா நிப்பாட்டுடா, என்னால காரம் தாங்க முடியல, மூக்குல இருந்து வர ரத்தமா வருதுன்ட்டு. ஆனா நம்ம ஹீரோ எதையுமே காதல வாங்கிக்க மாட்டான். அவன் நல்லா ஸ்பைசியான ஃபுட்டா சாப்பிட்டுக்கிட்டு இருப்பான். சோ இந்த மாதிரியே 2 பேரும் மாத்தி மாத்தி இன்னொரு ஆளை போட்டு டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஆனா இப்படி இருக்கிற ஒரு சமயத்துல நம்ம ஹீரோயின் சூப்பரா ஒரு டிசைன் ரெடி பண்ணி அவ பாஸ் கிட்ட போய் காட்டுவா. அது ஏதோ ஒரு அபார்ட்மெண்ட்டுக்கான டிசைன் போல. ஆனா அதை பார்த்த அந்த பாஸ் அப்படியே, உன்னோட இன்னோவேஷன்லாம் இந்த டிசைன்ல காட்டாத, கிளையண்ட் என்ன கேக்குறாங்களோ அதை கொடுக்கறது தான் உன்னோட வேலை. இந்த மாதிரியே நீ உன்னோட கிரியேட்டிவிட்டியை காமிக்கிறேன்னு சொல்லி முட்டாள்தனமா ஏதாவது பண்ணிக்கிட்டு இருந்தேன்னா உன்னை சீக்கிரமே இந்த வேலையை விட்டு தூக்குற மாதிரி வரும் அப்படிங்கிற மாதிரிலாம் அந்த பாஸ் திட்ட ஆரம்பிச்சிருவான். இப்ப இதை பத்திலாம் நம்ம ஹீரோயின் அப்படியே பார்ல உட்காந்து அவ ஃப்ரெண்டு கிட்ட புலம்பிக்கிட்டு இருப்பா. என்னோட வாழ்க்கையில எதுவுமே சரியா இல்ல, படிச்சு முடிச்ச உடனேயும் நான் ஆசைப்பட்ட மாதிரி ஒரு வேலை கிடைக்கும்னு நினைச்சேன். ஆனா இந்த வேலைக்கு வந்தக்கடுத்து தான் தெரியுது, இங்க நம்ம மனசுக்கு பிடிச்சாப்புலாம் வேலை பார்க்க முடியாது, மித்தவங்களோட ஆசைக்கு ஏத்தாப்புலதான் வேலை பார்க்க முடியும்ட்டு. பட் இருந்தாலும் என்ன பண்ண, லைஃபை ஓட்டி ஆகணுமே, அதனாலதான் இந்த வேலையில இருக்க வேண்டியதா இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் புலம்பிக்கிட்டு இருப்பா. ஆனா இவ இப்படிலாம் புலம்புறது நம்ம ஹீரோக்கு கேட்க ஆரம்பிச்சிரும். ஆனா அவனுமே ஏதோ ஒரு இன்டர்வியூ நடக்கிற இடத்துல இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அவன் நம்ம ஹீரோயின் புலம்புறதெல்லாம் கேட்டு லைட்டா ஃபீல் பண்ணுவான். இப்போ திரும்பவும் நம்ம ஹீரோயினை தான் காட்டுவாங்க. அவ பார்ல உட்கார்ந்து இருக்கிறப்ப அந்த இடத்துக்கு ஒரு ஃபேமஸான ஆர்கிடெக்ட் வருவாங்க. இவங்கள பார்த்தோனையும் நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு, உன்னோட டிசைனை போய் அவங்க கிட்ட காட்டு, மேபி அது கூட உனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த ஃப்ரெண்டு சொல்லுவா. சரின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் போய் அவளோட டிசைனை காமிச்சா அந்த பொண்ணு இப்ப நம்ம ஹீரோயினோட டிசைனை பார்த்து, வாவ் சூப்பரா இருக்கே, எனக்கு உன்னோட டிசைன் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. இதை கேட்டோன்னே நம்ம ஹீரோயினுக்கு அப்படி கண்ணே கலங்கிரும். இது வரைக்கும் என்னோட டிசைனை பார்த்து யாருமே இவ்வளவு சூப்பரா இருக்குன்னு சொன்னதே கிடையாது. ஏன் இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட என் பாஸ் இந்த டிசைனை பார்த்துதான் கழுவி கழுவி ஊத்துனாரு அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம ஹீரோயின் சொல்லி ஃபீல் பண்ணுவா. ஆனா அதுக்கு அந்த பொண்ணு, இங்க பாரு, உன்னோட இன்னோவேட்டிவான ஐடியாவை எல்லாராலையும் ஃபுல்லா புரிஞ்சுக்க முடியாது, பட் ஒரு நாள் உன்னோட டிசைன்ஸ் எல்லாத்தையும் நல்லா புரிஞ்சுக்கிட்டு உன்னை வேல்யூ பண்ற கம்பெனி கண்டிப்பா உனக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் அந்த பொண்ணு நம்ம ஹீரோயினை மோட்டிவேட் பண்ணுவா. இதை பார்த்து சுத்தி இருந்த எல்லாருமே நம்ம ஹீரோயினை பார்த்து, பரவாயில்ல நீ ரொம்ப லக்கி, இந்த ஆர்கிடெக்ட் இந்த மாதிரி யாரையும் பாராட்டி நாங்க கேள்விப்பட்டதே கிடையாது, இதை செலிப்ரேட் பண்றதுக்காக நம்ம எல்லாரும் ஒரு ட்ரிங்க்ஸ் அடிக்கலாமே அப்படின்ட்டு அவங்க கூப்பிடுவாங்க. நம்ம ஹீரோயினும் ஃபர்ஸ்ட் ட்ரிங்க்ஸ் அடிக்கலாம் தான் நினைப்பா. அப்புறம் தான் யோசித்து பாப்பா, நம்ம ஹீரோக்கு இன்னைக்கு இன்டர்வியூ இருக்கிறனால இவ குடிக்க கூடாதுன்ற முடிவுல இருந்திருப்பா. ஏன்னா இவ குடிச்சா அவனும் போதையாயிருவான். அதனால நம்ம ஹீரோயினும் அங்க இருக்கிற எல்லார்கிட்டயும், இல்ல இன்னைக்கு நான் குடிக்க மாட்டேன் அப்படின்ட்டு தட்டி கழிச்சிருவா.
இப்போ திரும்ப நம்ம ஹீரோவை தான் காட்டுவாங்க. அவன் அந்த இன்டர்வியூ நடக்கிற இடத்துக்கு போய் பியானோவை வாசிக்கலான்ட்டு ஆரம்பிப்பான். ஆனா அப்ப அவன் நடந்து வர ஸ்டைல்லே நல்லா தெரியும், ஏதோ 10-15 பாட்டில் சரக்கு எடுத்து அடிச்ச மாதிரி தான் நடந்து வருவான். என்னன்னு பார்த்தா குடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சந்தோஷத்துல 10-15 பாட்டில் குடிச்சிருப்பா போல. இதோட எஃபெக்ட் நம்ம ஹீரோ கிட்ட தெரிஞ்சிரும். அப்புறம் என்ன, அந்த இன்டர்வியூல நம்ம ஹீரோ ஆட்டோமேட்டிக்கா ரிஜெக்ட் ஆயிருவான். இதனால நம்ம ஹீரோக்கு ஹீரோயின் மேல செம காண்டாயிரும். ஆனா இதுக்கு எப்படியாண்டி இவளை பழி வாங்கணும் அப்படிங்கிற எண்ணத்துல அடுத்த நாள் நம்ம ஹீரோயின் ஆபீஸ்ல இருக்கிறப்ப அவளோட கிரஷ் ஷென் கிட்ட பேசிக்கிட்டு இருப்பா. அப்ப நம்ம ஹீரோ வீம்புக்குன்னு எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணி அவனோட ஹார்ட் பீட்டை இன்க்ரீஸ் பண்ணி அவனோட கைய அங்கிட்டு இங்கிட்டுமா சொல்லட்டுவான். ஆனா இப்படி ஹார்ட் பீட் 100 தாண்டி போயிருச்சுன்னா ஈஸியா ஒருத்தவங்களோட பாடியை இன்னொருத்தவங்க தான் கண்ட்ரோல் பண்ணலாமே. அதனால நம்ம ஹீரோ இப்ப என்னெல்லாம் செய்யறானோ அதை அப்படியே நம்ம ஹீரோயினும் செய்ய ஆரம்பிப்பா. பாவம், இதோட விளைவா நம்ம ஹீரோயின் அவளோட கண்ட்ரோல்லே இல்லாம அந்த ஷெங்க போட்டி படிக்க ஆரம்பிச்சிருவா. இதனால அந்த ஷென்னா இருக்கட்டும், ஆபீஸ்ல இருந்த மித்த எல்லாருமே நம்ம ஹீரோயின் ஒரு மாதிரி வியர்டா பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. இதனால நம்ம ஹீரோயின் உட்காந்து புலம்ப ஆரம்பிச்சிருவா. நான் அந்த ஷென்னை எவ்வளவு சின்சியரா லவ் பண்றேன்னு தெரியுமா, பல மாசமா என்னோட லவ் அவன்கிட்ட சொல்லணும்ட்டு நான் வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஆனா இன்னைக்கு இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடந்தனால இனிமேல் என்னால அவன்கிட்ட பேச கூட முடியாது அப்படிங்கிற மாதிரிலாம் அழுக ஆரம்பிச்சிருவா. ஆனா இவ அழுக அங்க நம்ம ஹீரோவோட கண்ல இருந்து கண்ணீரா வர ஆரம்பிச்சிரும். அவன் இப்ப அப்படியே என்ன சின்ன பிள்ளைத்தனமா அழுதுகிட்டு இருக்க, எனக்கு கூட தான் நீ பண்ண வேலைனால என்னோட இன்டர்வியூவே மொத்தமா வேஸ்டா போச்சு, நான் இதான் ஃபீல் பண்ணிக்கிட்டா இருக்கேன், உனக்கு என்னோட நிலைமையெல்லாம் சொன்னா புரியாது, எனக்கு இப்ப அவ என்ன தப்பா நினைச்சிட்டான் அப்படிங்கறனால மட்டும் அழுக வரல. என்னோட வாழ்க்கையில எதுவுமே சரியா இல்ல, என்னோட பாஸுக்கு நான் செஞ்சு கொடுக்குற டிசைனே பிடிக்காது, என்னை சுத்தி இருக்கிறவங்களே என்னை பார்த்து ரொம்ப பொறாமப்பட்டு என் வேலைக்கு ஆப்படிக்க ரெடியா இருக்காங்க. இப்ப இதுல நான் ஆசையா சைட் அடிச்சுக்கிட்டு இருந்த என்னோட கிரஷ் என்ன ஒரு பைத்தியம் மாதிரி பார்க்க ஆரம்பிச்சுட்டான், என்னோட வாழ்க்கையே ஒரு ஃபெயிலியர் அப்படிங்கிற மாதிரிலாம் புலம்ப ஆரம்பிச்சிருவாளா. அதுக்கு நம்ம ஹீரோ இப்ப அப்படியே நம்ம ஹீரோனுக்கு ஆறுதல் சொல்ற விதமா, நீ யாருங்கிறத நீ தான் முடிவு பண்ணணும், இது உன்னோட வாழ்க்கை, மித்தவங்களுக்கு நீ பிடிச்ச மாதிரி இருக்கணும்னு அவசியமே கிடையாது, ஆனா என்னைக்குமே எந்த பாயிண்ட்லயுமே நீ உன்னை வெறுக்க கூடாது, நீ தான் உன்னை ஃபர்ஸ்ட் லவ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம ஹீரோயினை மோட்டிவேட் பண்ற மாதிரி பேசுவான். இவன் இப்படிலாம் ஆறுதலா பேசணும்னையும் நம்ம ஹீரோனோட மனசு லைட்டா அமைதியான மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து அப்படியே இங்க சீன் கட் பண்ணி ஒரு 4-5 நாள் கழிச்சுதான் காட்டுவாங்க. நியூ இயர் செலிப்ரேஷனுக்காக நம்ம ஹீரோனோட ஆபீஸ்ல இருந்து எல்லாரும் இப்போ ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருப்பாங்க. அங்க அந்த ஃபேங்குங்கிற பொண்ணு அழகா பியானோ வாசிப்பா. இதை பார்த்து எல்லாரும் அப்படியே, ச்சே, நம்ம ஆபீஸ்ல ஃபேங்கு மாதிரி யாருமே டேலண்டடா இருக்கவே முடியாதுன்னு நினைக்கிறேன், அவ அப்பியரன்ஸ்லயும் அழகா இருக்கா, அவ பாக்குற வேலையும் பெர்ஃபெக்ட்டா இருக்கு, இது மட்டும் இல்லாம எக்ஸ்ட்ராவா இப்ப பியானோ கூட சூப்பரா வாசிக்கிறா அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் அந்த ஃபேங்கையே பாராட்டிக்கிட்டு இருப்பாங்க. இதனால பாவம் நம்ம ஹீரோனுக்கு லைட்டா ஃபீலிங்கா இருக்குமா. ஆனா இதெல்லாம் நம்ம ஹீரோ நல்லாவே புரிஞ்சுக்குவான். அதனால அவன் அப்படியே டக்குன்ட்டு சம்பந்தமே இல்லாம புஷ்அப்ஸ் எடுக்க ஆரம்பிப்பான். இதனால அவன் ஹார்ட் பீட் அப்படியே இன்க்ரீஸ் ஆக ஆட்டோமேட்டிக்கா அவன் நம்ம ஹீரோயினோட உடம்ப கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிருவான். இப்ப அப்படியே டேபிள்ல உட்காந்துருக்கிற நம்ம ஹீரோயின் ஸ்ட்ரைட்டா அந்த பியானோ கிட்ட போய் நிக்க ஆரம்பிச்சிருவா. இதெல்லாம் நம்ம ஹீரோவோட வேலை தான் அவனுக்கு நல்லாவே தெரியும். அவ கெஞ்சுவா, டேய் என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க, தேவையில்லாம என்னதான் ஒரு வம்புல மாட்டி விட்டுறாத அப்படின்பா. ஆனா நம்ம ஹீரோவா அதை எதையுமே காதுல வாங்கிக்காம இப்ப அவன் அவனோட வீட்டுல இருக்கிற பியானோவை வாசிக்க ஆரம்பிப்பான். இது அப்படியே இங்க ரிஃப்ளெக்ட் ஆகி நம்ம ஹீரோயினும் அதே மாதிரி வாசிக்க ஆரம்பிச்சிருவா. ஆனா இவ வாசிக்கிறத கேட்ட உடனேயும் அங்க இருக்கிற எல்லாரும் அப்படியே வாயடைச்சு போயிருவாங்க. ஏன்னா நம்ம ஹீரோ தான் நல்லாவே பியானோ வாசிப்பானே. அதனால இப்ப நம்ம ஹீரோயினும் இங்க ஆட்டோமேட்டிக்கா நல்லாவே வாசிக்க ஆரம்பிச்சிருவா. அப்புறம் என்ன, இவ்வளவு நேரம் ஃபேங்க பாராட்டின எல்லாருமே இப்ப நம்ம ஹீரோயினை ஆஹோ ஓஹோன்னு பாராட்ட ஆரம்பிச்சிருவாங்க. அதுவும் மெயினா நம்ம ஹீரோயினோட கிரஷ் அந்த ஷென்னெல்லாம் நம்ம ஹீரோயினை ரொம்ப பாராட்ட ஆரம்பிச்சிருவான். இது வந்து நம்ம ஹீரோயினுக்கு செம ஹாப்பி ஆக்கி விட்டுரும். ஆனா இதுக்கெல்லாம் காரணம் நம்ம ஹீரோ தானே. அதனால இத்தனை நாள் வரைக்கும் நம்ம ஹீரோ கூட சண்டை போட்டுக்கிட்டு இருந்தவ இப்பதான் நம்ம ஹீரோ கிட்ட நல்ல விதமா பேச ஆரம்பிப்பா. இன்ஃபேக்ட் சொல்ல போனா இப்பதான் இவளோட பேர் ஆன் அப்படிங்கறதே அவ நம்ம ஹீரோ கிட்ட சொல்லுவா. சரி, பதிலுக்கு நம்ம ஹீரோ அவனை பத்தி சொல்லுவான்னு சொல்லி பார்த்தா அவன் அப்படியே, எனக்கு உன்னோட இன்ட்ரோடக்ஷன்லாம் தேவையில்லை, அதே மாதிரி என்ன பத்தின டீடைல்ஸையும் நான் உன்கிட்ட சொல்ல மாட்டேன் அப்படின்ட்டு நம்ம ஹீரோயினை நோஸ் கட் பண்ணி விட்டுருவான். ஆனா நம்ம ஹீரோயின் இதெல்லாம் பெருசா எடுத்துக்கவே மாட்டா. அவ இப்ப அப்படியே நம்ம ஹீரோவோட மியூசிக்கை பத்தி தான் பேசிக்கிட்டு இருப்பா. ஹே பரவாயில்லப்பா, நீ சூப்பரா மியூசிக் வாசிக்கிற, உன்கிட்ட இப்படிப்பட்ட ஒரு டேலண்ட் இருக்கும்ட்டு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவை ஆஹா ஓஹோன்ட்டு புகழ்வாளா. ஆனா அதுக்கு நம்ம ஹீரோ சிம்பிளா, டேலண்ட் இருந்து என்ன பிரயோஜனம், நான் எந்த ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு போனாலும் அங்க இருக்கிற யாருக்குமே நான் பியானோ வாசிக்கிற விதமே பிடிக்கிறதே இல்லை, மேபி ஒருவேளை அவங்க எல்லாரும் ரிஜெக்ட் பண்றதுக்கு காரணம் என்கிட்ட அந்த அளவுக்கு பெருசா டேலண்ட் இல்ல போல அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ பேசுவான். ஆனா அதுக்கு இப்ப அப்படியே நம்ம ஹீரோயின் டக்குன்னு ஒரு ஸ்டெத்தஸ்கோப் எடுத்து அவ ஹார்ட் கிட்ட வச்சு அவளோட ஹார்ட் பீட்டை கேட்க ஆரம்பிப்பா. இது வந்து நம்ம ஹீரோக்கும் கேட்கும்ல, அவனுக்கு புரியாது, எதுக்கு இப்ப சம்பந்தமே இல்லாம உன்னோட ஹார்ட் பீட்டை என்ன கேட்க வைக்கிற அப்படிம்பா. ஆனா அப்ப நம்ம ஹீரோயின், பொறுமையாயிரு, வெயிட் பண்ணு சொல்றேன், இப்ப நீ என்ன பண்றேன்னா ஸ்ட்ரைட்டா போய் பியானோவை வாசிக்கிற, உன்னோட மியூசிக்
மியூசிக்க கேட்க கேட்க என் ஹார்ட் பீட் எப்படி எல்லாம் துடிக்குதுன்ட்டு நீ தெரிஞ்சுக்கோ அப்படின்பா. நம்ம ஹீரோக்கு இதுல பெருசா இஷ்டம்லாம் இருக்காது. பட் இருந்தாலும் இவ ஏதோ புதுசா சொல்றாளே அப்படின்ட்டு அவனும் இப்ப பியானோ வாசிப்பான். ஆனா இவனோட மியூசிக்க கேட்க கேட்க நம்ம ஹீரோனோட மனசுக்குள்ள அவ்வளவு சந்தோஷம் இருக்கும். இதனால அவ ஹார்ட் பீட்டும் செம ஸ்பீடா துடிக்க ஆரம்பிக்கும். இத நம்ம ஹீரோவும் ஃபீல் பண்ண ஆரம்பிப்பான். அப்ப நம்ம ஹீரோயின் அப்படியே அவன்கிட்ட, நீ எந்த அளவுக்கு ஒர்த்துன்னு சொல்லி உனக்கு தான் தெரியும், மித்த யாரையுமே உன்னை தாழ்த்தி பார்க்க விட்டுறாத. என்ன பொறுத்த வரைக்கும் உன்னோட மியூசிக் சூப்பரா இருக்கு. சோ நீ கண்டிப்பா ஒரு பெரிய பியானிஸ்டா வருவ அப்படிங்கிற மாதிரி அவ சொல்லுவா. இதை கேட்ட நம்ம ஹீரோ இப்ப அப்படியே டக்குன்ட்டு அவனோட பேரு, அவன் என்ன பண்றான் அப்படிங்கிற எல்லாத்தையும் சொல்லி அவனை நம்ம ஹீரோயின் கிட்ட இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்குவான். சோ இந்த இடத்துல இருந்து ஸ்ட்ரேஞ்சர்ஸா இருந்த இவங்க ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி மாறுவாங்க. அப்புறம் என்ன, அன்னையில இருந்து நம்ம ஹீரோ அவனோட வீட்டுல 2 கிளாக் வாங்கி வச்சிருவான். ஒன்னு ஜெர்மன் டைமை காட்டுறதுக்கு, இன்னொன்னு சைனாவோட டைம் காட்டுறதுக்கு. என்னதான் ஜெர்மன்ல மதியான நேரமா இருந்தாலும் சைனால நைட் டைம் தானே, அதனால அந்த மதியான நேரத்துல நம்ம ஹீரோ எந்த வேலையும் பார்க்க மாட்டான். சோ அப்படி அவன் பண்றனால அங்க சைனால நம்ம ஹீரோயின் பீஸ்ஃபுல்லா தூங்குவா. இதே மாதிரிதான் நம்ம ஹீரோயினும் நம்ம ஹீரோ மேல கன்சர்னா இருப்பா. அவனுக்கு பியானோ வாசிக்கிறதுக்கு விரல் தானே ரொம்ப முக்கியமான விஷயம். அதனால எக்காரணத்தை கொண்டும் அந்த விரல் அடிபட்டுற கூடாதுன்ட்டு இவ இங்க கிளவுஸ மாட்டிட்டு சுத்துவா. இத பார்த்து அங்க ஆபீஸ்ல இருக்கிற நிறைய பேர் நம்ம ஹீரோயினை கிண்டல் கூட பண்ணுவாங்க. நீ என்ன கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ல இருக்கன்னு நினைச்சிட்டு ஆபீஸ்க்கு வந்துட்டியா அப்படின்ட்டு. ஆனா நம்ம ஹீரோயின் அதை எதையுமே பெருசா காதலே வாங்கிக்க மாட்டா. அவளுக்கு நம்ம ஹீரோவோட விரலுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது, அதனால நம்மளோட விரலை நல்லா ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரிதான் யோசிப்பா. ஆனா இவ தாமல இவ்வளவு அக்கறைப்படுறாளே அப்படிங்கிற விஷயம் நம்ம ஹீரோக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிரும். சோ இந்த மாதிரி 2 பேரும் மாத்தி மாத்தி இன்னொரு ஆள் மேல அக்கறைப்பட்டு தான் எல்லா விஷயத்தையும் செய்வாங்க. இதனாலேயே இவங்க எவ்வளவு தூரத்துல இருந்தாலும் ஏதோ பக்கத்துல ஒரே வீட்டுல ஒன்னா வாழ்ற மாதிரி தான் இவங்களுக்கு ஒரு ஃபீல் இருக்கும். யாரான் ஒரு ஆள் சேட் ஆனாலும் இன்னொரு ஆள் அப்படியே அவங்கள குஷிப்படுத்துறதுக்காக செமையா மியூசிக் பிளே பண்றது, ரெஃப்ரெஷ் ஆகிறதுக்காக காஃபி குடிக்கிறது, பாட்டை போட்டு டான்ஸ் ஆடி வைப் ஆகிறது, இந்த மாதிரி 2 பேருமே பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஆனா இதுல நம்ம ஹீரோ அப்படியே ஒரு படி அட்வான்ஸா போய் நம்ம ஹீரோயினுக்கு உடம்பு சரியில்லாதப்ப அவளுக்கு சீக்கிரம் கோல்டு சரியாகணும்னு சொல்லி அவன் அப்படியே நல்லா வார்மா இருக்கிற தண்ணியில கிட்டத்தட்ட 1 மணி நேரம் அப்படியே படுத்தே இருப்பான். இதனால நம்ம ஹீரோயினுக்கு கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே கோல்டு எல்லாம் சரியாக ஆரம்பிச்சிரும். சோ இவன் இவ்வளவு பண்றதுலயே நமக்கு நல்லா தெரியுது நம்ம ஹீரோயினை ஃப்ரெண்டுக்கும் மேல யோசிக்க ஆரம்பிச்சிட்டான். அதனால இப்ப நம்ம ஹீரோயினுக்காக சூப்பரா ஒரு சாங் எழுதி அதை அவளுக்கு வாசிச்சும் காட்டுவான். இந்த சாங் நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப பிடிச்சு போயிரும். அப்ப நம்ம ஹீரோ அப்படியே, இந்த பாட்டை நான் உனக்காகத்தான் அப்படின்னு சொல்லதான் வருவான். ஆனா அப்பன்னு பார்த்து அவளை சுத்தி ஏதோ சத்தம் கேட்கிற மாதிரி இருக்கும். என்னன்னு பார்த்தா இப்ப நம்ம ஹீரோயின் ஆபீஸ்ல தான் இருந்திருப்பா. இப்ப அந்த இடத்துக்கு இவளை தேடி அந்த ஷென் வருவான். வந்தவன் அன்பார்ச்சுனேட்டா நம்ம ஹீரோயின் இதனால இந்த ஷென்னுக்காக வாங்கி வச்சிருந்த கிஃப்ட் எல்லாத்தையும் பாத்துருவான். சோ இவளோட மனசுல நம்மள எந்த அளவுக்கு வச்சிருக்கா அப்படிங்கிற விஷயத்த அந்த ஷென் புரிஞ்சுக்குவான். சரி இதனால எதுவும் கோவப்படுவானா அப்படின்னு சொல்லி பார்த்தா அவன் அப்படியே டக்குன்ட்டு நம்ம ஹீரோயினை வந்து ஹக் பண்ணிக்குவான். என்னன்னே தெரியல, இந்த கொஞ்ச நாளாவே உன்னோட ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ உனக்கும் என்ன பிடிச்சிருக்குன்னு தெரிஞ்ச உடனே நான் டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல, நம்ம 2 பேரும் டேட் பண்ணுவோமா அப்படிங்கிற மாதிரி அவன் கேட்பான். நம்ம ஹீரோயின் வேண்டானா சொல்ல போறா. அவ அப்படியே ஓகேன்ட்டு அக்செப்ட் பண்ணிக்குவா. ஆனா இந்த விஷயம் எல்லாமே நம்ம ஹீரோக்கும் கேட்டிருக்கோம்ல. பாவம் அவனோட மனசே ஒரு மாதிரி உடஞ்சிரும். பட் இருந்தாலும் அவன் அது எதையுமே பெருசா நம்ம ஹீரோயின் கிட்ட காட்டிக்க மாட்டான். ஆனா இது தெரியாத நம்ம ஹீரோயின் இப்ப அப்படியே சந்தோஷத்துல, வாவ் ஷென் என்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணிட்டான், இன்னில இருந்து நானும் அவனும் டேட் பண்ண போறோம் அப்படின்ட்டு நம்ம ஹீரோ கிட்ட இது எல்லாத்தையும் சந்தோஷமா சொல்லிக்கிட்டு இருப்பா. ஆனா பாவம் நம்ம ஹீரோ தான் ஏற்கனவே மனசு உடஞ்சு போயிட்டானே. அவன் அப்படியே நம்ம ஹீரோயின் கிட்ட, சரி உன்னோட லவ்வுக்கு என்னோட கங்க்ராட்ஸ், பட் இப்ப எனக்கு டயர்டா இருக்கு, நான் எதுவும் இப்போதைக்கு பேச விரும்பல அப்படின்றான். அதுக்கடுத்து அப்படியே அடுத்த நாள் தான் காட்டுவாங்க. நம்ம ஹீரோயினும் அந்த ஷென்னும் எங்கேயோ வெளியே போறதுக்கு கிளம்பிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும். அப்ப அந்த ஷென் நம்ம ஹீரோயினுக்கு ஃபோன் பண்ணி, என்னோட பிரசன்ட் உனக்கு பிடிச்சிருக்கா அப்படிம்பான். என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோயினுக்கு ஏதோ ஒரு ஹை ஹீல்ஸ் ஒன்னு அனுப்பிச்சு விட்டுருப்பான் போல. ஆனா இதை பார்த்து நம்ம ஹீரோயின் மூஞ்சில சந்தோஷமே இல்லாம, எனக்கு அவ்வளவா ஹை ஹீல்ஸ் போடவே பிடிக்காது அப்படிம்பா. ஆனா இது எதையுமே அந்த ஷென் காதுல வாங்கிக்காம, ஹே உனக்கு ஹை ஹீல்ஸ் போட்டா ரொம்ப அழகா இருக்கும், இன்னைக்கு நம்ம போற மீட்டிங்க்கு மறக்காம ஹை ஹீல்ஸ் போட்டு வந்துரு அப்படிம்பா. சரின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் வேற வழியே இல்லாம அந்த ஹை ஹீல்ஸை போட்டு போவா. ஆக்சுவலி இப்ப இவங்க 2 பேரும் ஒரு கிளைண்ட்டை மீட் பண்றதுக்காக தான் வந்திருப்பாங்க. இந்த கிளைண்ட்டை தான் நம்ம ஹீரோயின் ஃபர்ஸ்ட் போய் மீட் பண்ணிருப்பா. அந்த கிளைண்ட்டுக்கு தான் நம்ம ஹீரோயினை சுத்தமா பிடிக்காதே. அதனால வீம்புக்குனே நம்ம ஹீரோயினோட டிசைன் எதுவுமே நல்லா இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்க இருக்கிற ஷென்னை மட்டும் அவன் பாராட்டி பேசுவான். ஆனா இதெல்லாம் கேட்டுட்டும் அந்த ஷென் ஒண்ணுமே பேசாம அப்படியே அந்த கிளைண்ட்டை பார்த்து சிரிச்சுக்கிட்டு மட்டும் இருப்பான். தன்னோட கேர்ள் ஃப்ரெண்டை இப்படி இன்சல்ட் பண்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுக்காக அவன் ஒரு வார்த்தை கூட பேசவே மாட்டான்.
இது நம்ம ஹீரோனுக்கு லைட்டா கடுப்பேத்தி விட்டுரும். இப்ப இதெல்லாம் பார்த்தாதுன்னு சொல்லி அந்த ஷென் அப்படியே அந்த கிளைண்ட்டை பார்த்து, உங்களுக்கு எதுக்கு என்ன பிடிச்சிருக்குன்ட்டு எனக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா ஒரு ஆர்கிடெக்ட்னா கிளைண்ட்டுக்கு என்ன டிசைன் பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி தான் அவங்க டிசைன் பண்ணி கொடுக்கணும். அதை விட்டுட்டு இந்த டிசைனிங்க ஒரு ஆர்ட் மாதிரி பார்த்தோம்னா அதுக்கு வேல்யூவே இருக்காது. எப்பயுமே டிசைனை ஒரு பிசினஸா தான் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுவான். இது நம்ம ஹீரோயினுக்கு இன்னும் இவன் மேல கடுப்பேத்தி விட்டுரும். ஆனா அப்பன்னு பார்த்து அந்த மீட்டிங்ல இருந்த சில பேரு, நீங்க நல்லா பியானோ வாசிப்பீங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டேன், எங்களுக்காக இன்னைக்கு கொஞ்சம் வாசித்து காட்ட முடியுமா அப்படின்ட்டு நம்ம ஹீரோயினை பார்த்து கேட்பாங்க. நம்ம ஹீரோனுக்கு எங்க நம்ம ஹீரோ இல்லாம பியானோ வாசிக்க முடியும், அதனால அவ ஃபர்ஸ்ட் தயங்குவா, இல்ல வேண்டாம் அப்படின்ட்டு. ஆனா இப்ப அங்க இருக்கிற கிளைண்ட் எல்லாம் எப்படியான்ட்டு இம்ப்ரெஸ் பண்ணுங்கிறதுக்காக நம்ம ஹீரோனுக்கு விருப்பமே இல்லைனாலும் அந்த ஷென் நம்ம ஹீரோயினை போட்டு கம்பல் பண்ணுவான். இந்த விஷயம் நம்ம ஹீரோயினுக்கும் பிடிக்காது, இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கிற நம்ம ஹீரோவுக்கும் பிடிக்காது. பட் இருந்தாலும் பாய் ஃப்ரெண்ட் இவ்வளவு சொல்றானே அப்படின்ட்டு நம்ம ஹீரோயினும் கொஞ்சம் கொஞ்சமா பியானோ கிட்ட நடந்து போவா. ஆனா அப்படி நடந்து போய்கிட்டு இருக்கப்பயே நம்ம ஹீரோ கிட்ட கெஞ்சுவா, தயவு செஞ்சு ப்ளீஸ் எனக்காக இந்த ஒரே ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ண, எப்படியான்ட்டு பியானோவை வாசி அப்படிம்பா. ஆனா நம்ம ஹீரோக்கு இந்த விஷயம் சுத்தமா பிடிக்காது. மியூசிக்குங்கிறது வாசிக்கிறவங்க மனசுல இருந்து வரணும், இன்னொருத்தவங்க நம்மள ப்ரெஷர் பண்றாங்கட்டு நம்ம வாசிக்க கூடாது. உன்னோட பாய் ஃப்ரெண்ட் கிட்ட நீ ஸ்ட்ரிக்டா நோன்னு சொல்லிரு அப்படிம்பா. ஆனா நம்ம ஹீரோயின் கெஞ்சுவா, ப்ளீஸ்டா இந்த ஒரே ஒரு வாட்டி மட்டும் ஹெல்ப் பண்ணு அப்படின்ட்டு. ஆனா நம்ம ஹீரோவா அவன் ரொம்ப ஸ்டபானா என்னால ஹெல்ப் பண்ண முடியாதுன்றுவான். அதனால பாவம் இப்ப நம்ம ஹீரோயினாலையும் வாசிக்க முடியாது. அதனால அங்க இருந்த எல்லார்கிட்டையும் சாரி எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை அதனால என்னால வாசிக்க முடியாது அப்படின்றவா. இந்த விஷயம் அந்த பாய் ஃப்ரெண்டுக்கு செமையா கடுப்பேத்தி விட்டுரும். அதனால அவன் அந்த மீட்டிங் எல்லாம் முடிஞ்ச உடனே நம்ம ஹீரோயினை கண்ணா பின்னான்னு திட்ட ஆரம்பிச்சிருவான். ஒரு கிளைண்ட் கேட்கறது கூட உன்னால பண்ண முடியாதா, இப்ப உன்னால எல்லாரும் முன்னாடி எனக்கு அசிங்கமா போயிருச்சு அப்படின்ட்டு நம்ம ஹீரோயினை ரொம்ப திட்டி விட்டுருவான். அதுக்கடுத்து அப்படியே அடுத்த நாள் ஆபீஸ்ல தான் காட்டுவாங்க. அங்க நம்ம ஹீரோயின் என்னதான் அவளோட பாய் ஃப்ரெண்டுக்கு மெசேஜ் பண்ணிருந்தாலும் அவன் ஒரு மெசேஜ் கூட ரிப்ளையே பண்ணிருக்க மாட்டான். நேத்து நடந்த விஷயத்தினால கோவமா இருப்பான் போல. இதை நினைச்சு நம்ம ஹீரோயின் ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கப்ப கரெக்டா அந்த இடத்துக்கு அந்த பாய் ஃப்ரெண்ட் வந்துருவான். அவன் இப்ப அப்படியே, நேத்து நடந்ததுக்கு நான் உன் மேல லைட்டா கோவமா தான் இருந்தேன், ஆனா இப்போ உன்னை பார்த்தனையும் அந்த கோவமெல்லாம் போயிருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை கிஸ் பண்றதுக்காக பக்கத்துல வருவான். ஆனா இது ஆபீஸுங்கிறனால நம்ம ஹீரோயின் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி தடுப்பா. ஆனா அதையும் மீறி அவன் மறுபடியும் கிஸ் பண்றதுக்கு வருவானா. ஆனா அப்ப நம்ம ஹீரோயின் சப்புன்னு அவன் கண்ணத்துல ஒரு அறை கொடுத்துருவா. இதனால அவளோட பாய் ஃப்ரெண்ட் இன்னும் செமையா கடுப்பாவான். நம்ம ஹீரோயின் இதெல்லாம் நான் பண்ணல அப்படின்னு சொல்ல வருவா. பட் இருந்தாலும் அவன் கிட்ட என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். அதனால இப்ப வீட்டுக்கு வந்த கெடுத்து நம்ம ஹீரோயின் நம்ம ஹீரோவை தான் பிடிச்சு திட்டுவா. உன்னால உன் கை காலை வச்சுட்டு சும்மா இருக்க முடியாதா, எதுக்கு என்னோட பாய் ஃப்ரெண்ட் நீ அரைஞ்ச, அவன் என்ன கிஸ் பண்றான் கிஸ் பண்ணல அது எனக்கு சம்பந்தப்பட்டது, நீ எதுக்கு அவனை போட்டு அடிச்ச அப்படின்ட்டு கண்ணா பின்னான்னு கத்துவா. அதுக்கு நம்ம ஹீரோவும் கேஷுவலா, உன்னோட வாழ்க்கையில எந்த பிரச்சனை வந்தாலும் அதுக்கு நான் தான் காரணமா இருப்பேனா அப்படின்பா. ஆனா இப்ப ஏற்கனவே கோவத்துல இருக்கிற நம்ம ஹீரோயின் நம்ம ஹீரோ கிட்ட அப்படியே, நீ கொஞ்ச நாள் ஒழுங்கா தானே இருந்த, திரும்பி இப்ப என்ன கலாய்க்கிற வேலையை நீ ஆரம்பிச்சுட்டு தானே, இப்படியே போச்சுன்னா சரிப்பட்டே வராது, இதனால ஓ வாழ்க்கைக்கும் பிரச்சனை தான் என் வாழ்க்கைக்கும் பெரிய பிரச்சனை தான், பேசாம இந்த பிரெயின் வேவ்ஸ எப்படியாட்டு சீக்கிரம் டிஸ்கனெக்ட் பண்ற வேலையை பார்க்கணும் அப்படின்ட்டு கண்ணா பின்னான்ட்டு நம்ம ஹீரோவை திட்ட ஆரம்பிச்சிருவா. ஆனா இவ இப்படி பிரெயின் வேவ்ஸ டிஸ்கனெக்ட் பண்றத பத்தி பேசின உடனே நம்ம ஹீரோக்கு அந்த விஷயம் மட்டும்தான் இப்ப மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கும். அதனால நம்ம ஹீரோயினை எக்காரணத்தை கொண்டு டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு நினைச்ச நம்ம ஹீரோ ஆரம்பத்துல நம்ம ஹீரோயின் ஒரு டாக்டரை பார்த்திருப்பாள், அந்த டாக்டர் சொன்னது இவனுக்கு ஞாபகம் வரும். அதாவது மறுபடியும் இவங்க 2 பேர் தலையில யாரான் ஒரு ஆள் தலையில அடிபட்டாலும் இந்த பிரெயின் வேவ்ஸ் டிஸ்கனெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார்ல, அது நம்ம ஹீரோக்கு ஞாபகம் வந்துரும். அதனால நம்ம ஹீரோயினுக்காக இப்ப மாடிப்படியில இருந்து கீழே விழுந்துடலாம் அப்படின்ட்டு நம்ம ஹீரோ பிளான் போடுவான். இதுவே இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினை தான் காட்டுவாங்க. அவளுக்கு இன்னைக்கு பர்த்டே போல, அதனால பழசு எல்லாத்தையும் மறந்து அந்த பாய் ஃப்ரெண்ட் இப்ப நம்ம ஹீரோயினோட பர்த்டேவை செலிப்ரேட் பண்றதுக்காக அவனோட வீட்டுக்கு இன்வைட் பண்ணிருப்பான். அந்த இடத்துல நம்ம ஹீரோயின் இதுக்கு முன்னாடி நடந்த எல்லா விஷயத்துக்கும் சாரி கேட்டுட்டு உனக்கு எதனால என்ன ரொம்ப பிடிக்கும் அப்படின்ட்டு கேட்பாளா. ஆனா அதுக்கு அந்த பாய் ஃப்ரெண்ட் மெயினா சொல்ற ரீசனே, நீ அழகா பியானோ வாசிக்கிறல அதனாலதான் எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருச்சு அப்படின்பா. இதை கேட்டோன்னே நம்ம ஹீரோனோட மூஞ்சே ஒரு மாதிரி மாறிடும். ஏன்னா உண்மையிலேயே இவளுக்கு தான் பியானோ வாசிக்கவே தெரியாதே, அப்படி பார்த்தா இவளோட பாய் ஃப்ரெண்ட் இவளை லவ் பண்றதே ஒரு பொய்யான விஷயத்த தானே. சோ இதை நினைச்சு நம்ம ஹீரோன் அப்படியே அப்செட் ஆக ஆரம்பிச்சிருவா. ஆனா அப்ப அந்த பாய் ஃப்ரெண்ட், சரி இன்னைக்கு உன்னோட பர்த்டே தானே, வா 2 பேரும் ஒன்னா டான்ஸ் ஆடலாம் அப்படின்ட்டு பாட்டை போட்டு ஃபர்ஸ்ட் நார்மலா தான் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருப்பாங்க. ஆனா அப்ப இந்த பாய் ஃப்ரெண்ட் மறுபடியும் நம்ம ஹீரோயினை கிஸ் பண்ண ட்ரை பண்ணுவான். இந்த விஷயம் நம்ம ஹீரோயினுக்கு சுத்தமா பிடிக்காது.
இதுவே இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவை தான் காட்டுவாங்க. அவன் இப்ப அப்படியே மாடிப்படியில இருந்து கரெக்டா விழுவான். இதனால அவன் மண்டையில பயங்கரமா அடிபட்டுரும். இந்த வலி இங்க நம்ம ஹீரோயினும் ஃபீல் பண்ணிருவா. இதனால ஹீரோக்கு ஏதோ பிரச்சனை அப்படிங்கிற விஷயத்த நம்ம ஹீரோயின் புரிஞ்சுக்குவா. ஆனா இங்க அவளோட பாய் ஃப்ரெண்டா இவ கன்சர்ன் இல்லாமயே கிஸ் பண்றதுக்கு பக்கத்துல வந்துகிட்டே இருப்பான். இதனால கடுப்பாய் போன நம்ம ஹீரோயின் சப்புன்னு இப்ப திரும்பவும் ஒரு அறை கொடுப்பா. அப்புறம் தான் நம்ம ஹீரோயினுக்கு ஒரு விஷயமே ரியலைஸ் ஆகும். இதுக்கு முன்னாடி இவ அவளோட பாய் ஃப்ரெண்ட் அரைஞ்சதுக்கு காரணமும் இவளாதான் அரைஞ்சிருப்பா. நம்ம ஹீரோ எந்த ஒரு விஷயத்தையும் பண்ணிருக்கவே மாட்டான். ஆனா இவ தான் சம்பந்தமே இல்லாம நம்ம ஹீரோ மேல கோவத்தை காமிச்சிருப்பா. ஆனா இப்ப அந்த அரை வாங்கின பாய் ஃப்ரெண்ட் சும்மா இல்லாம நம்ம ஹீரோனை பிடிச்சு திட்ட ஆரம்பிச்சிருவான். உனக்கு என்ன பைத்தியமா? நான் உன்னோட பாய் ஃப்ரெண்ட் தானே. உனக்கு கிஸ் பண்றதுல உனக்கு என்ன பிரச்சனை? ஆக்சுவலி நீ நான் நினைச்ச மாதிரியே இல்ல. ஓவரா ஆட்டிடியூட் காட்டுற. நான் ஏதாவது உன்னை பண்ண சொன்னாலும் நீ பண்ண மாட்டேங்கிற அப்படின்ட்டு நம்ம ஹீரோயினை பிடிச்சு திட்ட ஆரம்பிச்சிருவான். ஆனா அதுக்கு இப்ப பதிலுக்கு நம்ம ஹீரோயின் கரெக்ட், நம்ம ரெண்டு பேரும் ஸ்டார்டிங்ல இருந்து லவ்வே பண்ணிருந்திருக்க கூடாது. ஏன்னா உன்னை நான் தூரத்துல இருந்து பாக்குறப்ப ரொம்ப அட்மையர் பண்ணேன். ஆனா இதுவே உன் கூட சேர்ந்து சுத்துறப்பதான் உன்னோட ட்ரூ நேச்சர் எனக்கு தெரிய வருது. உன்னால ஒரு பொண்ணை பர்ஃபெக்ட்டா ட்ரீட் பண்ணவும் முடியாது, ஆர்கிடெக்ட் வேலையை ரசிச்சும் பண்ண தெரியாது. நீ ஃபுல்லா பிசினஸ் மைண்டட்ல தான் இருக்க. சோ உனக்கும் எனக்கு சுத்தமா செட் ஆகாது. நம்ம இங்கே பிரேக்கப் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் கோவமா அங்க இருந்து கிளம்பிடுவா. ஆனா இப்ப போற வழி எல்லாமே நம்ம ஹீரோக்கு என்ன இருக்கும் அப்படிங்கிற மாதிரி யோசித்துக்கிட்டே தான் நடப்பா. அதனால நம்ம ஹீரோ கிட்ட பேச ட்ரை பண்ணிட்டு அப்படியே அவன் பேரை கூப்பிட்டு பாப்பா. ஆனா ஆப்போசிட் சைட்ல இருந்து ஒரு பதிலும் வராது. சோ இதுலயே நம்ம ஹீரோயின் புரிஞ்சுக்குவா நம்ம ஹீரோ கீழே விழுந்து இந்த பிரெயின் வேவ்ஸை டிஸ்கனெக்ட் பண்ணிட்டான் அப்படிங்கிற விஷயத்த. இனிமேல் அவன் கூட நம்ம கனெக்ட் ஆகவே முடியாது அப்படின்னு தெரிஞ்ச உடனே நம்ம ஹீரோயின் ரொம்ப மனசுடைஞ்சு அழுக ஆரம்பிச்சிருவா. இப்பதான் அவ நம்ம ஹீரோ கூட எவ்வளவு சூப்பரா டைம் ஸ்பெண்ட் பண்ணிருக்கா அப்படிங்கிற விஷயம் அவளுக்கு புரிய வரும். அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோ கூட இருந்தாதான் சந்தோஷமா இருக்க முடியும் அப்படிங்கிற விஷயத்த நம்ம ஹீரோயின் நல்லாவே புரிஞ்சுக்குவா. ஆனா இந்த விஷயத்தை இப்படியே விடக்கூடாது, எப்படியான்ட்டு ஹீரோவை மீட் பண்ணும் அப்படின்ட்டு அவ நினைப்பா. அப்பதான் அவளுக்கு ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோவோட ஜெர்மனி அட்ரஸ் இவ வாங்கி வச்சிருந்திருப்பாள அந்த விஷயம் ஞாபகம் வரும். சோ உடனே இப்ப அந்த அட்ரஸ் எடுத்துக்கிட்டு ஸ்ட்ரைட்டா ஜெர்மனிக்கே போயிருவா. ஆனா அங்க போனா நம்ம ஹீரோவோட வீட்டுக்கு முன்னாடி நிறைய பூவா யாரோ வச்சுட்டு போயிருப்பாங்க. என்னடா இது அப்படின்னு யோசித்துக்கிட்டு இருக்கிறப்பயே பக்கத்து வீட்டுல இருந்து ஒரு லேடி வந்து, நீங்க இந்த வீட்டோட ஓனரையா தேடி வந்திருக்கீங்க, உங்களுக்கு விஷயம் தெரியாதா, அவர் 3 நாளைக்கு முன்னாடி இறந்துட்டாரு அப்படிங்கிற மாதிரி இந்த லேடி சொல்லுவாங்க. இதை கேட்டோடனே நம்ம ஹீரோனோட இதயமே அப்படியே உடைஞ்சிரும். சோ அன்னைக்கு நம்ம ஹீரோ கீழே விழுந்தனால அதே இடத்துல அவன் சீரியஸா இறந்துட்டான் போல. இந்த விஷயத்த நம்மளாலே அக்செப்ட் பண்ணிக்க முடியல. ஹீரோயினால அக்செப்ட் பண்ணிக்க முடியுமா? அவ அதே இடத்துல உட்காந்து அப்படியே அழுக ஆரம்பிச்சிருவா. அதுக்கடுத்து அப்படியே ஒரு வருஷம் ஓடி போயிரும். நம்ம ஹீரோயின் ஆசைப்பட்ட மாதிரியே அவளோட டிசைன்ஸ் எல்லாம் வேல்யூ பண்ற மாதிரி ஒரு கம்பெனில இப்போ ஒரு நல்ல வேலையில தான் இருப்பா. ஆனா என்னதான் இவளோட ப்ரொஃபஷனல் லைஃப் நல்லா இருந்தாலும் நம்ம ஹீரோ இவ கூட இல்லாத சோகம் இவளுக்கு இன்னும் இருந்துகிட்டே தான் இருக்கும். அப்படி இருக்கிற ஒரு சமயத்துல நம்ம ஹீரோயின் கூட வேலை பார்க்குற ஒரு பொண்ணு அப்படியே வந்து, நான் இந்த நாவலை வாசித்து பார்த்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, நீங்க அடிக்கடி ஒரு மியூசிக் பிளே பண்ணுவீங்கல்ல, எனக்கு அந்த மியூசிக்கும் இந்த நாவலும் கனெக்டா இருக்கிற மாதிரி தோணுது, உங்களுக்கு டைம் இருந்தா படிங்க அப்படின்ட்டு அந்த நாவலை கொடுப்பா. சரின்னு சொல்லிட்டு இப்ப நம்ம ஹீரோயினும் அந்த நாவலை படிக்க ஆரம்பிப்பா. ஆனா அதை படிக்க தான் நம்ம ஹீரோயினுக்கு ஒரு விஷயம் தெரிய வரும். இதுல மென்ஷன் ஆயிருக்கிற மெயின் கேரக்டர் வேற யாருமே கிடையாது, நம்ம ஹீரோ அப்படின்ட்டு. அவன் எப்படி மியூசிக்குக்காக ஜெர்மன் வந்தான், அதுக்கடுத்து எப்படி மேஜிக்கலா ஒரு பொண்ணு கூட பிரெயின் வேவ்ஸ்னால கனெக்ட் ஆயிருந்தான், அதனால அவங்களுக்குள்ள ஏற்பட்ட ஃப்ரெண்ட்ஷிப், லவ், இதை பத்திலாம் அந்த புக்ல மென்ஷன் ஆயிருக்கும். இதை ஃபுல்லா படிச்சுக்கடுத்து தான் நம்ம ஹீரோயினுக்கு ஒரு விஷயம் தெரிய வரும். இவ அவளோட காதலை புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடியே ஹீரோ இவளை லவ் பண்ணிருக்கான் அப்படிங்கிற விஷயம். அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோயினை டிஸ்டர்ப் பண்ண கூடாதுங்கிறதுக்காக அவன் மாடியில இருந்து கீழே குதிச்சு அவன் தலையில அடிபட்டது, அதுக்கடுத்து இவங்க பிரெயின் வேவ்ஸ் டிஸ்கனெக்ட் ஆனது, இது எல்லாத்தையும் பத்தியும் அந்த புக்ல மென்ஷன் ஆயிருக்கும். ஆனா அப்பதான் நம்மளுக்கு அங்க ஒரு செமையான ட்விஸ்ட் ஒண்ணு காத்திருக்கும். என்னன்னா அந்த ஆக்சிடென்ட்ல நம்ம ஹீரோ இறந்தே போயிருக்க மாட்டான். ஜெர்மன்ல நம்ம ஹீரோ கூட இருந்த ஃப்ரெண்டு தான் கோமா ஸ்டேஜ்ல இருந்து அப்படியே இறந்து போயிருப்பான். இந்த விஷயத்தை தான் அந்த பக்கத்து வீட்டு லேடி நம்ம ஹீரோயின் கிட்ட அரையும் குறையுமா சொல்லியிருக்கும். அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோயின் அன்னைக்கு ஜெர்மனுக்கு வந்தப்ப நம்ம ஹீரோவும் அதே இடத்துல தான் இருந்திருப்பான். ஆனா அன்பார்ச்சுனேட்டா 2 பேருமே மீட் பண்ணி இருந்திருக்க மாட்டாங்க. அதனாலதான் இவ்வளவு பெரிய குழப்பம் வந்திருக்கும். இப்போ இந்த புக்கை ஃபுல்லா படிச்சக்கடுத்து நம்ம ஹீரோ உயிரோட இருக்கான் அப்படிங்கிற விஷயம் அவளுக்கு தெரிஞ்சிரும். அதுக்கடுத்து இப்ப அப்படியே ஒரு 2-3 நாள் கழிச்சு ஜெர்மன்ல தான் காட்டுவாங்க. அங்க நம்ம ஹீரோ அவன் ஆசைப்பட்ட மாதிரியே ஒரு பெரிய பியானிஸ்டா இருப்பான். இப்ப அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோட அசிஸ்டன்ட் வந்து, உங்களை பாக்குறதுக்காக ஒரு பொண்ணு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ஹீரோவோட மியூசிக் ரூம்ல இருந்து ஒரு பாட்டு ஒண்ணு கேட்கும். இந்த பாட்டை கேட்ட உடனே நம்ம ஹீரோ இப்ப வேகமா அந்த மியூசிக் ரூமுக்கு தான் போவான். ஏன்னா அந்த பாட்டு வேற எந்த பாட்டும் கிடையாது, நம்ம ஹீரோ நம்ம ஹீரோனுக்காக ஒரு சாங் எழுதி அவனோட லவ்வ சொல்லலான்ட்டு வெயிட் பண்ணி இருந்திருப்பான்ல அந்த பாட்டு. சோ இத ப்ளே பண்றது கண்டிப்பா ஹீரோயினா தான் இருக்க முடியும் அப்படின்ட்டு தான் நம்ம ஹீரோ அங்க போயிருப்பான். இப்போ நம்ம ஹீரோ அங்க போன உடனே நம்ம ஹீரோயின் அப்படியே நம்ம ஹீரோவை திரும்பி பாப்பா. ஆக்சுவலி இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அவங்க 2 பேரும் நேருக்கு நேர் மீட் பண்ணிக்கிறது. அப்புறம் என்ன, இப்ப அதே இடத்துல வச்சு நம்ம ஹீரோயின் அவ லவ்வ சொல்லிருவா. நம்ம ஹீரோவும் இதுக்காக தானே வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பான். அதனால அவனும் அப்படியே ஹாப்பியா நம்ம ஹீரோனோட லவ்வ
லவ் அக்செப்ட் பண்ணிக்குவான். சோ இதுக்கு முன்னாடி பல மைல் தூரத்துல இருந்து பிரெயின் விட்டு பிரெயின் பேசிக்கிட்டவங்க இனிமேல் நெருக்கமா இருந்து மனசு விட்டு மனசு பேசிக்க போறாங்க. சோ இந்த மாதிரி ஒரு ஹாப்பி எண்டிங் கொடுத்து இந்த படத்தை இங்க முடிச்சிருப்பாங்க. சோ ஓகே கைஸ், இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிருங்க, ஹைப் பண்ணிருங்க. இந்த கதையை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கிறதையும் கீழே கமெண்ட்ல மென்ஷன் பண்ணிருங்க. இதே மாதிரி நிறைய கதை கேட்கணும்னா மறக்காம என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வேற ஒரு வீடியோல உங்களை பாக்குறேன். அது வரைக்கும் பை.